World peace, world peace, world peace. The entire world is one big family. Thanks for watching Peace Rabbit TV. Today is a herbal tips again in Peace Rabbit TV in Tamil. இன்னைக்கு பீஸ் ரவி டிவியில் நம்ம மூலிகை மருத்துவம் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை கீழாநெல்லி. And by the way, now still 29th March 2021 and now the time is 11:44 p.m. So it's not yet 30th. Maybe when I'm uploading this video in after a few minutes, it's midnight 12, so the date will change for 30, I guess. But anyway, what I want to say is today is my birthday, 29th March, and so I need all of your blessings and good wishes, and for me to do my world peace trip around the world by motorcycle and by bicycle. Nearly 2 lakhs kilometers I'm going to ride after Corona, and so I need all your blessings and wishes. And now I want to tell the same in Tamil before I start the program. இன்னைக்கு இப்போ நம்ம 11:45 மார்ச்சில் இருக்கிறோம். நம்ம இப்போ இதை நான் அப்லோட் பண்ணாமல் 12 மணி ஆகிடும், அதுக்கப்புறம் 30ஆம் தேதி ஆகிடும் மார்ச். ஸோ இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள் 29ஆம் மார்ச் என்னுடைய பிறந்தநாள். எனக்கு உங்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு தேவை. அது இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தால் என்ன தேவை, என்ன வாழ்த்துக்கள் எனக்கு தேவைன்னா, ஹாப்பி பர்த்டே, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அதெல்லாமும் ஓகே, நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது. பட் எனக்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நான் ஆல்ரெடி ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே நான் சைக்கிள்லேயே பயணிச்சிருக்கேன் இந்தியா முழுக்க உலக அமைதிக்காக. அது மட்டும் இல்லாமல் மோட்டார் சைக்கிளில் ஒரு 5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே பயணிச்சிருக்கேன். இப்போ உலகம் ஃபுல்லாக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டார் பைக்கில், அப்புறமா அதே மாதிரி சைக்கிள்லையும் போனோம், உலகம் ஃபுல்லாக நடந்தே போனோம்லாம் வந்திருக்கேன். ஐ ஆல்சோ வாண்ட் டு வாக் அரவுண்ட் த வேர்ல்ட் when I become 60 years old. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, இந்த கொரோனானால எனக்கு விசா அந்த ஸ்பான்சர்லாம் கிடைக்காம நான் ரொம்ப ஸ்ட்ரக்காக இருக்கேன், ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் உங்களோட ப்ரேயர்ஸ், உங்களோட வாழ்த்துக்கள், உங்களோட பிளெஸிங்ஸ்லாம் எனக்கு தரணும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். உலக அமைதிக்காக உலகம் ஃபுல்லாக நான் யோகாலாம் டீச் பண்ணிகிட்டே போவேன், நிறைய விஷயம் பேசிகிட்டே போவேன் உலக அமைதிக்காக. இந்த கொரோனாலாம் சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இதோ எல்லாம் மை காட்ஸ் எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்கு. ஸோ நீங்கள் எனக்கு இந்த வாழ்த்துக்களை தயவு செய்து எனக்கு கமெண்ட்ஸில் கூட போடுங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் உலகம் ஃபுல்லாக நான் எப்படியாவது நான் மோட்டர் பைக்கில் ஃபஸ்ட்டு நான் இப்போது ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் போயே ஆகணும். நான் 1985 பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் டூயிங் திஸ் சின்ஸ் 1985, ஆல் திஸ் வேர்ல்ட் பீஸ் ட்ரிப்ஸ், and also teaching yoga since 1986, 87, teaching yoga all these years. And so anyway, இப்போ now we go straight to the herbal tips. And இப்போ நம்ம மூலிகை மருத்துவத்தில் இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை அற்புதமான மூலிகை. எல்லா மூலிகையும் அற்புதமான மூலிகை தான். இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை கீழாநெல்லி. அதை பற்றி பார்ப்போங்களா? வாங்க போ. மூலிகை மருத்துவம். இது ஒரு குறுஞ்செடி, 2 அடி வரை வளரும். மாற்றடுக்கில் இரு சீராய் அமைந்த சிறு இலைகளை உடையது. இலை கொத்தின் அடிப்புறத்தில் கீழ் நோக்கிய காய்கள் இருக்கும். கீழாநெல்லி என அதனால் தன் பெயர் வந்தது போலும். கீழாநெல்லி தான் என்பதற்கு காய்கள் கீழ் நோக்கி அடிப்புறத்தில் இருக்கினவா என ஊர்ஜிதப்படுத்திய பின்னர் தான் இதனை பயன்படுத்த வேண்டும். அதாவது கீழநெல்லி எல்லாம் அப்படியே அடுக்கடுக்கா இருக்கும். அடியில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பச்சை பச்சையாக இருக்கும். கீழநெல்லின்னு அதனால தான் அதுக்கு பேர். அதே மாதிரி வேற சில இலைகளாக இருக்கும், அதை எடுத்து சாப்பிட்ற போறீங்க. ஏன்னா இது அதுதானா அப்படின்னு சொல்லி ஊர்ஜிதம் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் அதை பயன்படுத்தணும். செடி முழுவதும் தண்டு, வேர் மற்றும் இலைகள் அனைத்தும் பயன் தரும். மஞ்சள் காமாலை, மேகம், கண் நோய், பித்த நோய்,
சிறுநீர் பெருக்கியாகவும், தீராத தலைவலி, கல்லீரல் பழுது, இரத்த சோகை இவைகளுக்கு மருந்தாகும். தண்டு, வேறு, இலை எல்லாமே மஞ்சள் காமாலைக்கு, மேகம், கண் நோய், பித்த நோய், சிறுநீர் பெருக்கியாகவும், தீராத தலைவலி, கல்லீரல் பழுது, இரத்த சோகை இவைகளுக்கு மருந்து. அது இல்லாமல் இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. கீழநெல்லியில் அது நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணணும். கீழநெல்லி செடி 4 ஏலக்காய் அரிசி, கரிமஞ்சள் தூள் இவை வகைக்கு 1 காசு எடை சேர்த்து, ஈர வெங்காயம் 1 சேர்த்து, பசுவின் பால் விட்டரைத்து அரைத்த அதை பால், மோர் ஏதேனும் ஒரு அனுபானத்தில் கலக்கி காலை மாலை கொடுக்க காமாலை நிச்சயம் குணமாகும். இது ஒரு அனுபவ வைத்தியம். கீழநெல்லி தைலமாகவும் செய்து பயன்படுத்தப்படுகிறது. நல்லெண்ணெய் 2 ஆழாக்கு கீழநெல்லி வேர், நல்லெண்ணெய் 2 ஆழாக்கு கீழநெல்லி வேர், கருஞ்சீரகம், நற்சீரகம் இவை வகைக்கு கால், பலம் 9 கிராம், பசும்பால் விட்டு அரைத்து கலக்கி கொதிக்க வைத்து வடித்து தலை மூழ்கி வரலாம். நெல்லி சமூலம் 30 கிராம், 4 மிளகுடன் சிதைத்து 2 குவளை நீரில் போட்டு 1 குவளையாக காய்ச்சி 3 வேளையாக குடித்து வர சூடு, கரம், தேக எரிச்சல் தீரும். இலையில் உப்பு சேர்த்து அரைத்து தடவி குளிக்க சொறி, சிரங்கு, நமிச்சல் தீரும். கீழநெல்லி அரைத்து இத்துடன் வில்வ இலைச்சாறு, கரிப்பான் இலைச்சாறு, நாயுருவி வேருடன் பிடுங்கி அதனை இடித்து இவற்றை எல்லாம் சேர்த்து வடிகட்டி 1 நாளைக்கு 2 வேளை தொடர்ந்து 40 நாட்கள் கொடுத்து வர தீராத மஞ்சள் காமாலை நோய் தீரும். நன்கு வளர்ந்த கீழநெல்லி செடியின் இலையை நன்கு அரைத்து சுத்தமான வெள்ளாட்டு பாலில் கலந்து 10 முதல் 15 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் மஞ்சள் காமாலை பறந்தே போய்விடும். பொதுவாக கல்லீரலுக்கும் கண்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆகையினால் கல்லீரல் நோய் வராமல் பாதுகாக்க வேண்டும். அதற்கு கீழநெல்லி, கரிசலாங்கண்ணி கீரையை தினமும் சாப்பிட வேண்டும். தினமும் 200 கிராம் திராட்சை சாப்பிட்டு வரலாம். பொதுவாக இரவு படுக்க போகும் முன்பு 2 கண்களையும் குளிர் நீரால் கழுவி சுத்தப்படுத்தி கொள்வதன் மூலம் கண்களுக்கு குளிர்ச்சியும் ஒருவித புத்துணர்ச்சியும் கிடைத்து கண்களின் உட்புறத்தில் உள்ள நரம்புகளுக்கு சக்தி கிடைத்து தூய்மைப்படுத்தி கண்களை பாதுகாக்கிறது. நெல்லி சமூலம் 30 கிராம், 4 மிளகுடன் சேர்த்து 2 குவளை நீரில் போட்டு 1 குவளையாய் காய்ச்சி 3 வேளையாக குடித்து வர சூடு, கரம், தேக எரிச்சல் தீரும். நன்கு வளர்ந்த கீழநெல்லி செடியின் இலையை நன்கு அரைத்து சுத்தமான வெள்ளாட்டு பாலில் கலந்து 10 முதல் 15 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் மஞ்சள் காமாலை பறந்தே போய்விடும். இது முக்கியன்றதுனால திருப்பி இதை சொல்றாங்க. இதன் இலைச்சாறு, பொன்னாங்கண்ணி சாறு சமன் கலந்து நல்லெண்ணெயுடன் கலந்து காய்ச்சி தலை முழுக பார்வை கோளாறு தீரும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இதன் இலைச்சாறு, பொன்னாங்கண்ணி சாறு சம அளவு கலந்து நல்ல எண்ணெயுடன் கலந்து காய்ச்சி தலை முழுக பார்வை கோளாறு தீரும்.
கீழநெல்லியை வாரம் வாரம் ஒரு முறையாவது உபயோகித்து வர கல்லீரல் வலுவாக இருக்கும். கல்லீரலுக்கு அதிக வேலைகள் உள்ளன. இதயமும் கல்லீரலும் ஒன்றுதான் இருக்கிறது. எனவே அவைகளை கவனமுடன் வருமுன் காப்பது மிக அவசியம். இதுல கடைசியா போட்டிருக்காங்க பாத்தீங்களா, வருமுன் காப்பது மிக அவசியம்னு. அதனால வருமுன் காப்போம். இந்த கீழநெல்லி எல்லா இடத்துலயும் அங்கங்க பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கும்ன்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கேயாவது பாத்தீங்கன்னா விடாதீங்க. அதுக்குன்னு எல்லாத்தையும் பிடிங்க எடுத்துன்னு வந்துடாதீங்க. கொஞ்சம் எடுத்துன்னு வீட்டுக்கு வாங்க. வேற மட்டும் நல்லா கழுவிட்டு கூட கட் பண்ணி கூட வச்சுங்க. டீ மாதிரி காய்ச்சி குடிக்கலாம். வேற இலைய அப்படியே சாப்பிடுங்க. நல்லா கழுவிட்டு அப்படியே மென்று கூட சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் என்னமோ கசப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அது அது ஒரு டேஸ்ட். அதை நீங்க சாப்பிட அப்புறமா அது இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு விதமான ஒரு டேஸ்ட். எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிங்க, அப்படியே கழுவி அங்கேயே சாப்பிட்டுருவீங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் கீழநெல்லி. இது இப்போ நம்ம கிட்ட எந்த ப்ராப்ளமே இல்லைன்னா அவ்வளோ வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லைன்னா 1 நாள் ஆச்சும் அதை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிடுங்க, காசி குடிங்க, டீ போட்டு சாப்பிடுங்க. அதில் பால் மோர் அதெல்லாம் கலக்கணும். இப்போ சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் பார்த்ததுல அதே மாதிரி கூட பண்ணுங்க. இதே வாரத்தில் 1 நாள் 2 நாள் ஆச்சும் யூஸ் பண்ணுங்க. சும்மா கொஞ்சமாக எடுத்து பண்ணும் போது என்ன ஆகும்னா அந்த உள்ள இருக்கிற அந்த கல்லீரல் அதில் ஈரல் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கிருமி நாசினி. இது டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் ரொம்ப நல்லதுங்க. சாப்பிடுங்க. கீழநெல்லி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லா மூலிகையும் இம்பார்ட்டன்ட் தான். கீழநெல்லி பாருங்க, அற்புதமான மூலிகைங்க. இதெல்லாம் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கோடி கொடுத்தாலும் இதுக்கு ஈக்குவல் ஆகவே ஆகாது. அந்த மாதிரியான மூலிகைங்க இதெல்லாம். அதனால இது தயவு செய்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க யாருக்கா ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்ம எல்லாம் ஒரே குடும்பங்க. என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் பிக் ஃபேமிலி. அதனால நம்ம எல்லாரும் நல்லா இருந்தோம்னா எல்லாம் சந்தோஷம் தானே. யாரையா கேட்டீங்கன்னா என்னப்பா எப்படி இருக்குன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னாலே நம்மளுக்கு மனசு கஷ்டமாகுது. அதில் நல்லா இருக்குங்க, ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு நம்மளுக்கு? அது கேட்கும் போது நல்லா இருக்கு இல்லையா? அதனால தான் எல்லாருமே நல்லா இருக்கணும். ஸோ அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். அது இல்லாமல் நீங்க எடுத்து சொல்லுங்க. அது இல்லாமல் சில பேர் இதில் முக்கியமாக ஒன்று சொல்ல வரேன், யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க. சில பேர் ஆல்கஹால் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த ஆல்கஹால் ஈரலெல்லாம் ரொம்ப பாதிச்சு ரத்தத்தெல்லாம் ஒரு வழி பண்ணிடும். கல் பிளாடர், கிட்னி எல்லாம் ஒரு வழி பண்ணிடும். சரி, அது ஒரு எப்பயாவது ஒரு வாட்டி ஒரு ஃபங்க்ஷன்லயோ இல்லை எங்கேயோ அந்தந்த நாட்டு கலாச்சார பிரகாரம் இல்லை நம்ம நாட்டிலேயே கூட எப்பயாவது ஒரு வாட்டி ரேரா சாப்பிட்டுருக்காங்கன்னா சரி பரவாயில்ல. இது ரெகுலரா ஒரு கோர்ஸா டெய்லி சாப்பிட்டு இருக்கவங்க பார்க்கலாம். அவங்க ஏன் அந்த மாதிரி டெய்லி சாப்பிட்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களை எடுத்துன்னு போயிடும். போய் அவங்க வாங்கிடுவாங்க, எப்படியோ வாங்கி குடிச்சிடுவாங்க, எதாவது பண்ணிடுவாங்க. அது போயிட்டு என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடும் உடம்பு. ஸோ அந்த மாதிரி பீப்புளெலாம் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்ணுறதுங்க அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. முதல்ல ரிலாக்ஸ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னா வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிடுங்க, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களால் போயிட்டு ரெகுலராக போய் குடிக்க தோணாது. ஒன்று, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் யோகா பண்ணுங்க. என்ன வேணா கூப்பிடுங்க, என் நம்பருக்கு நான் வரேன். யோகா பண்ணுங்க. அருகம்புல் நான் ஏற்கனவே சொல்லிடுறேன். அந்த அருகம்புல் இருந்தால் கொஞ்சம் காசி கிரீன் டீ மாதிரி குடிங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் மைண்டு. இதெல்லாம் சாப்பிடுங்க. துளசி கொஞ்சம் தண்ணி ரெடி பண்ணி துளசி தண்ணியை குடிங்க. நான் இதை இது வேற ஒரு ப்ரோக்ராம்லேயே சொல்ல போகிறேன் இனிமேல் ஃபியூச்சரில். பட் இப்போ மைண்டில் அதெல்லாம் சொல்கிறேன். துளசி ட்ரிங்க்லாம் அப்படி குடிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த மைண்டு வராது. எது ட்ரிங்க் பண்ணுற பிராண்டியோ விஸ்கியோ அதுவோ குடிக்கிறதுக்கு மைண்டு போகாது. ஏன்னா மைண்டு சொல்லும் ஆனால் எனக்கு ஏதோ நல்லா இருக்கு, மைண்டு சேஞ்ச் பண்ணி உங்களை வேற மாதிரி எடுத்துகிட்டு போயிடும். அது இல்லாமல் ஏற்கனவே இப்போ பழுதாக இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கீழநெல்லி கீரையை ரெகுலராக பார்த்தீங்கன்னா விடவே விடாதீங்க. எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுன்னா எங்கேயாவது உங்கள் கண் எதிரிலேயே முளையும், கண்ட இடத்துல முளையும், அப்படியே பிச்சிருங்க, கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் எடுத்துட வேணாம். நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த இடத்த அப்படியே பார்த்து வச்சுங்க. ரெகுலராக போய் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சாப்பிடுங்க. வீட்டில் பூத்தொட்டி இருந்தால் எடுத்து அதில் போடுங்க, அது தானாகவே வளரும். வீட்டில் காலையில் இருந்து அப்படியே கொஞ்சம் பிச்சு சாப்பிட்றது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அந்த ஒரு மாதிரியான அந்த ஃபேட்டி லிவர், ஈரல் வீக்கம் இதெல்லாம் இதனால சரியாயிடும். உங்களுக்கு கவலைப்படாதீங்க. கவலையே படாதீங்க. பீஸ் ரவி டிவி இருக்குல்ல, எதுக்கு இருக்கு? இதுதான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? பூ
ட்ரிங்க் பண்ணிக்கிறோம், அது பண்ணிக்கிறோம், நிறையவே பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுறது? திருப்பி ஸ்ட்ரென்தன் பண்ணீங்க, ஆனது ஆகிப்போச்சு. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ இந்த கேணலியை விடாதீங்க, அருகம்புல்லை விடாதீங்க, துளசியை விடாதீங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டில் கீரை, மற்ற கீரை வகை படுத்தலாம் ஃபியூச்சரில் நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் இது கூட இது சேர்த்துக்கலாம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது, வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைக்கும், மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடைக்கும். உங்களுக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணி வாங்குங்க. வாங்கி அதையும் வந்து இல்லைங்க கீழநெல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க, மஞ்சள் காமாலைக்கு தானேங்க சாப்பிடுவாங்க, மஞ்சள் கரிசலாங்கண்ணி அதுக்கு தானேங்க சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை, அது வந்தாலும் சாப்பிட்டாலும் போயிட்டு அது க்யூர் பண்ணுறவுடைய பவர் இருக்குது. அப்படின்னா வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் சாப்பிடும்போது இன்னும் ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். அதுக்கு தான் சொல்றது. மஞ்சள் கரிசலாங்கண்ணி வாங்கிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு கீரை வீட்டில் வந்து அம்மா கிட்ட கொடுத்தீங்கன்னா பருப்புலாம் போட்டு நல்லா கடைஞ்சி நல்லா செய்து கொடுப்பாங்க. ஏதோ செய்து டைமிலோட சூப் மாதிரி வச்சு குடிங்க. ப்ளஸ் கூட இந்த கீழநெல்லி சேர்த்துங்க, சும்மா அப்படி பிச்சடி வாயில போட்டு சாப்பிட்டு பழகிடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. நவ் த டைம் இஸ் ஃபார் டு சே வேர்ல்ட் பீஸ் 3 times. World peace, world peace, world peace. The entire world is one big family. You're all beautiful people, lovely people, smart, sweet people, intelligent people. World peacemaker Ravi, love you all. Now it's already 30th. It's 12 a.m. in the midnight on 29th, so it's become 30th now. So anyway, I started this program on 29th on my birthday, so you can wish me and bless me. Thank you for that. ரொம்ப நன்றி.